ஹாய் வணக்கம் வெல்கம் டு நம்ம சேனல். சும்மா நினைக்கிறேன் ஆக்சுவலா இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி கூட்டிட்டு நம்ம வந்து சிம்பு மாமா பார்க்க போறோம். பக்கத்துல மசூதி இருக்காங்க போறோம். ஏன்பா ஓதுறதுக்கு போறோம். போலாமாப்பா? கிளம்பவே மாட்டேன். கிளம்பல ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம், சிம்பு மாமா பார்க்க போலாம். சரி வாசல் மாமா பார்க்க போலான்னு கிளம்பிட்டோம் இல்லையா? வாங்க போலாம். மணி டைம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கு டைம் போலாம். வாங்க போலாம். நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் துருவா? கிளம்பி சும்மா மாமா பார்க்க போயிருக்கோம். எதுக்கு இப்படி கோணல உட்காந்துருக்கீங்க? சும்மா இவ்வளவு நேரம் நல்லாதான் ஆடிட்டு இருந்தான். இப்ப தொலைவில் அடி போட்டுருக்கோம். கோணையா உட்காந்துருக்கான் அவரு. இப்ப இதுக்கு முன்னாடி எங்க போறேன்னு கேட்ட நீ? எங்க போறேன்னு கேட்ட? எங்க போறேன்னு கேட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு போறோமான்னு கேட்ட? அப்படியா? இப்பதான் கேட்டான். இந்த ரோட்ல வந்தோடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம் அப்படின்னு கேட்டான். இப்பதான் இப்ப மாத்தி பேசுறான். மசூதி தானே போறோம். வாங்கி தரேன்மா. நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க, கண்டுபிடிங்க. தெரியலையா? டாக்டர் பிரிக்க கூப்பிட்டாரு, போயிட்டு வந்துடும். இங்க வர சொல்லுமா டாக்டரை? வாழ்க்கையில எவ்வளவு சோகம் பாருங்க. சின்ன சின்ன வாழ்க்கை. துருவா இங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கப்பா. உனக்கு புண்ணு சரியாயிடுச்சான்னு பாப்பாங்க, அவ்வளவுதான். நீயே பிரிச்சு விட்டுரு. அம்மா பிரிச்சு விடுறேன். அம்மா பிரிச்சு விடுவா. அவங்க கை வைக்காதீங்க, அம்மா பிரிச்சு விடுறேன்னு சொல்லவா? இப்படி அழுவேனா என்னடா வளரவே இல்லை துருவா, இன்னும் அழுகுறா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். நல்ல பையன் தானே. அன்னைக்கு அடிபட்ட அன்னைக்கே ஒண்ணும் சொல்லலையே நீ. எப்ப கழுகுற? காய இது மருந்து போடுறப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அமைதியா ஜாலியா தானே இருந்த. ஆமா, நீ விளையாடிட்டு தானே இருந்த. இப்பயும் அழுகுற. போலாமா? அடிப்பட்டப்பவே ஒண்ணும் பண்ணல, இப்ப எதுக்கு அழுகுற? இங்க பாரு உனக்கு பாக்குறதுக்கு வரல, அம்மாக்கு பாக்குறதுக்கு வந்திருக்கோம். சும்மா சொன்ன உனக்கு பாக்க வந்திருக்கோம். பேரு கொடுக்கணும். போய் வா. அம்மாக்கு இங்க பாரு, அம்மாக்கு பாக்க வந்திருக்கோம். வா. சரி நிஜமாடா? என்ன ராஜா சொல்லி அம்மாக்கு வயித்த வலிக்குதான். அந்த டாக்டர் பாக்குறதுக்கு போறேன். அந்த சைடு இருப்பாங்கல்ல டாக்டர் அம்மா இருப்பாங்கல்ல, ஒரு அம்மா இருப்பாங்கல்ல. உங்களுக்கு டாக்டர் பாக்குறாரு, அந்த சாரு பாக்குறாரா? அதே மாதிரி அந்த சைடு ஒரு மேடம் இருப்பாங்களா, அவங்கள பாக்குறதுக்கு போறோம். போலாமா? முடியோட டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த சைடு இந்த கூப்பிட்டு வந்து பிரிச்சா வலிக்காது அதிகமா. அன்னைக்கு ஒட்டிட்டு போயிட்டு திருப்பி ரத்தம் வந்துருச்சு, திருப்பி வந்துடும். வலிக்கல இல்லப்பா. இதுக்கு போய் பயப்படலாம், அழுகலாம்ப்பா. சொன்னா அந்த பக்கம் பிரிக்க முடியாது. அம்மா பிரிச்சுடுவா. அவர் கூட இருக்க மாட்டாரு, மேம் வர சொல்லிடுவோமா உனக்கு? இரு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அக்கா நல்லா தானே எடுக்கிறாங்க. இந்த அக்கா மெதுவா எடுப்பாங்க, வலிக்காம எடுப்பாங்க. சரியா? ஓகே ஓகே, சரியா போச்சு. போ. நல்லா ஒட்டிட்டு முடிஞ்சடா. ஒட்டிட்டு நல்லா இருக்கு. இங்க சப்படிக்கு எடுத்து காமி. எடுத்து காட்டு பாரதி. அதுக்கு மண்டல மண்டே உடைஞ்சு விட்டது திரும்ப. கொஞ்சம் ரொம்ப நாள் ஆளைய காணுமே. நீ வந்தா தேடி இருக்கீங்க, அதான் வரணும். ஆஸ்பத்திரிக்கு வரல.
ஃபீவரா சொல்லினா வருவே இல்ல. ஊர்ல படிக்கிறாங்க. ஊர்ல படிக்கிறாங்க. சிரிக்கிறான். இங்க சரியாவே போச்சு. நம்ம காட்டுறது எப்படி இருக்கு? என்ன பண்ணாங்க? அங்க பார்த்து சொல்லு. என்ன பண்ணாங்க? கிள்ளி போட்டாங்களா? கிள்ளி போட்டாங்களாப்பா? என்ன பண்ணலாம் அவங்க? ஏதாவது ஐடியா கொடுங்க. இவனை கிள்ளி விட்டாங்க, அவங்கள ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஐடியா கொடுங்க எங்களுக்கு. போகலாம். நம்ம அவங்க அம்மாவுக்கு இப்போ வயிற்று வலி, அதை பார்க்கணும். அதையும் போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஆஸ்பத்திரி வந்த மீடியமாகவே இருக்கோம் நாங்கள். இவனுக்கு ஒட்டிகிட்டு வந்துடலாம் பார்த்தா அவனுக்கு வயிற்று வலின்னு அட்மிஷன் ஏன்னா மேடம் பார்க்க போயிருக்கான். என்ன தெரியும்? என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி ஆச்சு? சும்மா வந்து பேர் எழுத பண்ணி கிடச்சி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். சாப்பிட்டே தூங்கிட்டேன். சாப்பிடவே தூங்கிட்டேன். நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம் இல்லை? ஆமாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க நீங்களே இதை பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மரத்துட்டு வச்சுட்டு ஆயின்மெண்ட் வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. இது நம்மளே பிரிச்சுக்கலாம், நாளைக்கு பிரிச்சுக்கலான்ட்டாங்க. இல்லை அவ்வளோதான். இனிமே வந்து தழும்பு துருவல். தழும்பு ஆனால் போகாது. நல்ல தழும்பு நல்லா பெருசா இருக்கு. முகத்தில் அது அப்படியே நல்லா இருக்காது. எனக்கு லைட்டா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதை செக் பண்றதுக்காக போயிருந்தேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃபோன் பேசுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ஒரு மணி நேரம் ஃபோன் பேச போயிட்டேன். அவனால தம்பி தூங்கிட்டான். அப்படியே அந்த இதுக்கு ஆயுதம் போட்டோம்னா அவனால காரியம் தழும்போட தான் இருப்பான். இனிமே வேற வழி இல்லாததான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஓகே, அது ஒன்று எனக்கு மாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. மூஞ்சில வேற பட்டுச்சா ரொம்ப மாதிரி கஷ்டமா இருக்கு. மூஞ்சில திருஷ்டி போட்ட மாதிரி ஆயிடும். ஆமா. ஓகே, இந்த வீடியோ நல்லபடியாக முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பையனை பெரிய மாடல் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக. இப்போ தான் உள்ள சொன்னேன், மாடலிங்லாம் போனால் வந்து தகுந்த அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. எனக்கு அது ஒரு மாதிரி அது மன சங்கடத்திலே இருக்கு எனக்கு உண்மையிலே. எனக்கு அது ஆசை தம்பி. அவன் என்ன அவனுக்கு விருப்பப்படி என்ன ஆகலைன்னா அது ஆகட்டும். அது இல்லாமல் மாடலிங் சைடு அவனை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இருக்க முடியாது. எல்லாருக்குமே அவன் குழந்தை அழகாக பார்க்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு டப்பா சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.